மக்கள் தேமுதிகவின் தலைவர் சந்திரகுமார் இப்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சியை இப்போது பார்க்கலாம். இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைவதென முடிவெடுத்து தலைவர் கலைஞர் அவர்களை சந்தித்து நாங்கள் இங்கே இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகளாக ஒருங்கிணைப்பாளர்களாக செயல்பட்ட நாங்கள் அனைவரும் தலைவர் கலைஞர் அவர்களுடைய தலைமையை ஏற்று தமிழ்நாடு சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் தளபதி அவர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கு தலைவரை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். இனி எங்களுடைய பணி தமிழகம் முழுவதும் இருக்கின்ற தேமுதிகவிலே விம்பி போய் வெதும்பி போய் அந்த இயக்கத்திலே இருந்து வெளியேற வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நேரில் சந்தித்து அவர்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அழைத்து வருகின்ற பணியை செய்ய இருக்கின்றோம். இன்றைக்கு தலைவர் அவர்கள் முன்னிலையிலே நானும் எஸ்ஆர் பார்த்திபன் அவர்களும் சிஎஸ் சேகர் அவர்களும் தேனி முருகேசன் அவர்களும் செஞ்சி சிவா அவர்களும் கார்த்தி அவர்களும் விஸ்வநாதன் அவர்களும் இமயம் சிவக்குமார் அவர்களும் செந்தில்குமார் அவர்களும் KR ராஜா அவர்களும் வேல்முருகன் அவர்களும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தலைவர் கலைஞர் தலைமையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். சார், தேமுதிகவை பற்றி தான் தினந்தோறும் பத்திரிகையில் செய்தி வந்துட்டு இருக்குது, நீங்களும் பார்க்குறீங்க. அங்கே இருக்கின்ற நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. அங்கே இருக்கின்ற தொண்டர்களாகட்டும் அல்லது நிர்வாகிகளாகட்டும் எதையும் பேச முடியாத நிலையில என்ன செய்வது என்று தெரியாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் அங்கே இருக்கின்ற நிலை. நேற்று நடைபெற்ற தொழிற்சங்க கூட்டத்தில் வந்து தேமுதிகவுடன் திமுகவுடன் சேராது அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதியாக மேலும் சார், தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக நாங்கள் சுற்றுப்பயணம் செய்து தேமுதிக நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் திரட்டி மக்கள் தேமுதிகவிலே இதுவரையிலும் அங்கம் வகித்து எங்களோடு இணைந்து பாடுபட்ட அனைவரையும் ஒன்றிணைத்து சேலத்திலே வருகின்ற 17ஆம் தேதி ஜூலை 17ஆம் தேதி சேலத்திலே மாபெரும் இணைப்பு விழாவை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த இணைப்பு விழாவிற்கு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திமுகவுடைய பொருளாளர் அண்ணன் தளபதி அவர்கள் கலந்து கொண்டு அந்த இணைப்பு விழாவிலே இணைபவர்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்ளுகின்ற மாபெரும் நிகழ்ச்சி அங்கே நடைபெற இருக்கின்றது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இல்ல திமுகவுடன் தேமுதிக சேராது அப்படிங்கிற மாதிரி தொழிற்சங்க கூட்டத்தில் விஜயகாந்த் வந்து தொண்டர்களிடம் வெளியிட்டிருக்கதா சொல்லப்படுது. இப்ப தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அவங்க சார், இது வந்து பத்திரிகையில் யாரும் அதிகாரப்பூர்வமாக சொல்லலை, யூகமாக சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட ஏதோ திராவிட முன்னேற்ற கழகம் அவர் எதிர்பார்த்து காத்திருப்பது போலவும் அவர் ஏதோ நான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வரமாட்டேன் என்று சொல்வதை போலவும் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவரை யாரும் கூப்பிடவும் இல்லை, அழைக்கவும் இல்லை. ஏனென்று சொன்னால் தேமுதிகவிலே இருக்கின்ற பெரும்பாலானவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள், வந்து விட்டார்கள். பாதி பேர் இன்னும் இருக்கிறது கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதனால அவர் யாரோட கூட்டணி போறார், யாரு சேர்த்துவதற்கு இன்னைக்கெல்லாம் ஆள் கிடையாது அவருக்கு. அவரை யாரும் இன்றைக்கு திரும்பி கூட பார்ப்பதில்லை தமிழக அரசியலில். இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலை. சார், இணைக்கப்படும் மக்கள் தேமுதிக அமைப்பு கலைக்கப்படவில்லை, இணைக்கப்பட்டு விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஐக்கியமாகிவிட்டது மக்கள் தேமுதிக. இல்ல ஒரு சின்ன அறிவுரை அல்லது ஒரு ஆலோசனை சொன்னாலே கட்சியை கலைச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் மிரட்டுற மாதிரி சொல்றாங்களே சார். அங்கே இருக்கின்ற நிர்வாகிகளும் மிச்சம் மீதி இருக்கின்ற நிர்வாகிகளும் தொண்டர்களும் தான் அதற்கு ஒரு முடிவெடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல முடிவை அவங்க தான் எடுக்கணும். இதுல நாம கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அது என்னைக்குமே அவருடைய பாணி, அது அவருடைய பேச்சு அப்படிதான் இருக்கும். எனது ராஜதந்திரம் தான் திமுக தோற்பதற்கு காரணம் சொல்லி வைகோ திருச்சி அவருடைய ராஜதந்திரம் அப்படிங்கிறது விஜயகாந்த் சார் 700 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல. அதாவது சார், இல்ல அதாவது வைகோ அவர்கள் அப்படின்னு நேற்று சொல்லிருக்காரா சார்? திருச்சி நடைபெற்ற கூட்டத்தில் ராஜதந்திரம் ஒரு நிமிஷம் வண்டி போகுது, வேற ஒன்றும்.
சொல்லுங்க சார் இன்னொரு தடவை. என்னுடைய ராஜதந்திரம் தான் திமுக தோற்பதற்கு காரணம் அப்படின்னு இருக்காரு. இதைத்தான் சார் ப்ளீஸ், இதைத்தான் நான் தேர்தலுக்கு முன்பே சொன்னேன். மக்கள் நல கூட்டணி ஆகட்டும், மக்கள் நல கூட்டணி என்ற அமைப்பு உருவானதற்கு காரணமே அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும்,